இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் புரியாம இருக்கும். செகண்ட் டைம் பாக்கணும்னு ஏன் வந்தேன்னா அந்த பாதி புரியாம இருந்துச்சு இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ வந்து அதுல இருந்து நிறைய இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு செகண்ட் டைம் பாக்குறப்போ நிறைய கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. ரியலிஸ்டிக்கா நல்லா இருந்தது, ஸ்ட்ரெஸ் குறைஞ்சது, ரிலாக்ஸேஷனா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீம். நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், ரொம்ப கூலா ரிலாக்ஸ்டா இருந்தேன். நான் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ட்ராமா. நல்லா இருக்கு. இந்த அமைதியும் அந்த சூழலே முதல்ல வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. ஒரு கவிதை எடுத்துட்டு அது நீங்க சொன்ன விதம், உங்களுடைய உடல் மொழி, அந்த உடல்ங்கிறது உடலா இல்லாம அந்த அந்த வில்லா வளைஞ்சதுன்னு இருக்குல்ல, அந்த உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய முகபாணிகள், அந்த முக்கியமா குரல் முக்கியம் இல்ல, அது எல்லாமே மிக சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேட்டர்ல பார்க்கறதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதோ அந்த அண்ணன்லாம் செஞ்சது ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. நாடகம்னா ஜஸ்ட் இப்ப டைலாக் பேசுறீங்க அந்த மாதிரி நினைச்சுதான் வந்தோம். ஆனா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசா இருந்தது. கான்செப்ட் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரியலிஸ்டிக்கா அப்படியே பாக்குறதுக்கும் நம்ம மூவிஸ்ல பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் அதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாக்குறேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க.